Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. யுத்தகால பகுதியில் ஏற்பட்ட சொத்துக்கள் மற்றும் உயிர் சேதங்கள் குறித்து கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தொகை மதிப்பு புள்ளி விபரவியல் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களையும் பரிந்துரைகளையும் நடைமுறைப்படுத்தும் பொருட்டு தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை ஆராய்ந்து இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் DC குணவர்தன தெரிவித்தார். அடுத்த மாதம் அளவில் நாடளாவிய ரீதியிலாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். முழு நாடும் உள்ளடக்கப்படும் வகையில் கடந்த 30 வருட கால யுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து வீடு வீடாக சென்று தகவல்களை திரட்டுவதற்கு திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு தாய்லாந்தின் பிரதி பிரதமர் உள்ளிட்ட தூதுக்குழு ஒன்று இலங்கை வந்துள்ளது. தாய்லாந்து மற்றும் இலங்கை இணைக்குழு கூட்டத்தில் பங்கு பெற்றுவதற்காக இந்த தூதுக்குழுவினர் நாட்டுக்கு வந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிடுகிறது. ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருடன் தாய்லாந்தின் பிரதிப்பிரதமர் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். இதேவேளை ஆஸ்திரேலிய குடியுறவு குடியகல்வு அமைச்சர் ரெனன்ட் ஓகோனர் 2 நாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளார். சட்டவிரோத குடியேற்றவாசிகளை தடுப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதை ஆஸ்திரேலிய அமைச்சரின் இலங்கை விஜயத்துக்கான முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தவிர 2 நாள் உத்தியோகபூர்வ விஷயம் மேற்கொண்டு ஜப்பானின் பிரதமர் டாரோ அசோ உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவும் நேற்றிரவு இலங்கை வந்தடைந்துள்ளது. இந்த பிரதிநிதிகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாட உள்ளதுடன் கொழும்பு துறைமுகத்தையும் பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் WA சகலசூரிய